வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வெயிட் லாஸ்க்காக ஹெர்ப் லைஃப்பில் எடுத்துகிட்டு இருக்க இந்த செல்லுலாஸில் என்ன இருக்குது, செல் ஆக்டிவேட்டரில் என்ன இருக்குது, ஸோ இந்த ரெண்டு சப்ளிமெண்ட்ரிக்கு என்ன டிஃப்ரெண்ட், ஸோ இது ரெண்டும் எடுக்கிறதுனால நம்ம பாடிக்கு என்ன பெனிஃபிட், இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலோடு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ செல்லுலாஸ்க்கும் செல் ஆக்டிவேட்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ஸோ செல்லுலாஸ் வெயிட் லாஸ் அப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன ரீசன். ஸோ செல்லுலாஸ் அப்படின்றது ஒரு சப்ளிமெண்ட்ரி தான். நீங்கள் நினைக்கலாம் வெயிட் லாஸ் அப்போ டேப்லெட்லாம் போட்டோன்னா ஹெல்த்துக்கு ஏதாவது வந்துட்டா என்ன பண்ணுறது, ஸோ இதனால் சைடு எஃபெக்ட் வராதா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறது எனக்கு புரியுது. ஸோ ஹெர்ப் லைஃப்ன்றது ஒரு நேச்சுரலான ப்ரிப்பரேஷன்லேருந்து தான் நமக்கு பண்ணி கொடுக்குறது. எல்லாமே சயின்டிஃபிக்காலும் டாக்டர்ஸாலேயும் நல்லா செக் பண்ண பிறகு தான் நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த சப்ளிமெண்ட்ரியை இன்டேக் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒபிசிட்டியாக இருக்கவங்களுக்கு மெயின் பார்த்தீங்கன்னாவே அவங்களோட பில்லி ஃபேட்டு தான் ஃபஸ்ட்டு காட்டி கொடுக்கும். ஸோ அந்த பில்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு செல்லுலைட் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செல்லுலைட் அப்படின்றது நம்ம தோலுக்கு அடியில் இருக்கிற ஸோ வாட்டர் கண்டென்ட்டையும் கொழுப்புகளையும் அப்படியே என்ன பண்ணியிருக்கோம்னா நடுமத்தில் படிஞ்சிருக்கும். ஸோ நம்ம தோலில் 7 லேயருக்கு, அந்த லேயருக்குள்ளே என்ன பண்ணோம் எல்லாத்தையுமே அப்சர்வேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த அப்சர்வேஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திரவங்களை, அதாவது வாட்டர் கண்டென்ட்டையும் கொழுப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய செல்லுலாஸோடைய பெனிஃபிட்டே. ஸோ நம்ம செல்லுலாய்ட்டில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டையும் ஸோ கொலஸ்ட்ராலையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பெஸ்ட் சப்ளிமெண்ட்ரி தான் இந்த செல்லுலாஸ். ஸோ நம்ம தோலில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறதில்ல, நம்ம திசுக்கள் இருக்கிற வாட்டரையும் ரிமூவ் பண்ணி நம்மளுடைய தோலுக்கு ஒரு பெஸ்டான ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது எது அப்படின்னா இந்த செல்லுலாஸ் தான். இந்த செல்லுலாஸ் நீங்கள் பயப்படுற மாதிரி ஒரு பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணலை. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் கார்ன் சில்க்ஸ், அதாவது மக்காச்சோள நார், அதிலிருந்து தான் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுக்கும்போது நம்மளுடைய ஸ்ட்ரக்சரான வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ செல்லுலாஸ் அக்சஸ் வித் எ நேச்சுரல் டீசக்ஷன் ப்ராசஸ். ஸோ பயப்படாமல் நீங்கள் செல்லுலாஸை வெயிட் லாஸ் அப்போ யூஸ் பண்ணிங்கன்னா குயிக்கான பெல்லி ஃபேட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் அழகான ஸ்ட்ரக்சருக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சப்ளிமெண்ட்ரி செல் ஆக்டிவேட்டர். ஸோ பேர்லேயே தெரிஞ்சிருக்கோம், செல்லை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த சப்ளிமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரியை நீங்கள் எடுக்கிறீங்க வெயிட் லாஸ் அப்போ அப்படின்னா ஸோ நேச்சுரலாக நம்ம பாடியில் கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது. ஸோ பல லட்சக்கணக்கான செல்கள் இறக்குது பிறக்குது. ஸோ அது எல்லாமே கரெக்டான ப்ராசஸில் நம்ம பாடியில் நடந்தால் மட்டும்தான் நம்மளுடைய உருவ தோற்றம் மாறுபடாமல் இருக்கும். நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, ஏஜ் சொல்லுவாங்க, ஏஜ் சொல்லும்போது பார்த்திங்கன்னா 40ன்னு சொல்லுவாங்க, பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 30 ஏஜுக்குள்ளே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உருவ தோற்றத்துக்கு மெயினான ரீசன் பார்த்தோன்னா நம்ம செல்லுங்கள் தான். ஸோ நம்ம யூத்தாக இருக்கணும்னா நம்ம பாடியில் இருக்க செல்கள் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம செல்லுக்கான நியூட்ரிஷன் கொடுக்கணும். முக்கியமாக இந்த செல் ஆக்டிவேட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா ALA, ஆல்ஃபோ லிப்போலிக் ஆசிட். ஸோ இந்த ஆசிட் எதுக்குன்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தாங்க இது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம பாடிக்கு எடுத்துக்கும் போது நமக்கு ஹெல்த்துக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும். ஸோ முக்கியமாக செல்லுக்கான நியூட்ரிஷனை இது ப்ரொவைட் பண்ணுது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம பாடிக்குள்ளே இருக்கிறதுனால ஸோ இது ஹெல்ப் சப்போர்ட் ஜென்ரல் வெல் பிகினிங் ஆன் த ஹெல்த் ஏஜிங்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் இந்த ALA. ஸோ இந்த ALA சப்ளிமெண்ட்ரி மறக்காமல் உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஏஜிங் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டான மெத்தடில் வெயிட் லாஸ் நடக்கும்போது உங்கள் ஸ்கின் க்ளோனஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுற பீப்புளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் செல்லுலாஸ் அண்ட் செல் ஆக்டிவேட்டரோட உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி எப்படி எடுக்கணும், எந்த டைமிங்க்கு எடுக்கணும், ஸோ எத்தனை முறை எடுத்துக்கணும், இதெல்லாம் பற்றி நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். என்னோட பெஸ்ட் கைடன்ஸ் மூலமா உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை, பாய் வியூவர்ஸ்.